இந்த மங்களகரமான தினத்தில் உனக்காக இந்த சமயபுரத்து மாரியம்மன் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் உன்னிடம்தான் பேசுகிறேன். இது உனக்கான வார்த்தைதான். உன் வாழ்விற்காக உன் அம்மா அளிக்கும் சத்திய வாக்கு. இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் நேரம் உனக்கான சந்தோஷ காலம் உனக்கு சர்வ நிச்சயமாக ஆரம்பமாகும். கைவிட்டு போய்விடுமோ என்று பயப்படுவதை முதலில் நிறுத்து. சற்று பொறுமையாக இரு. உனக்காக எழுதப்பட்டவை உன்னை வந்து சேரும். அதில் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது வேறு யாரையும் சென்றடைய சாத்தியமில்லை. ஏனென்றால் இறைவன் எழுதிய விதியை மாற்றும் சக்தி மானிடனுக்கு இல்லை. சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரு நொடி போதுமானது. நீ எப்பொழுதும் தெளிவாக இரு. முயற்சியை கைவிடாமல் இரு. எந்த கணத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடியில் வேண்டுமானாலும் உன் வெற்றியை உன் கண் முன் உன் அம்மா நான் நிறுத்துவேன். வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே. நீ பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்து சந்தோஷப்படு. எப்பொழுதும் உன் மனதில் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக்கொள். எந்த நொடியிலும் உன்னை தாழ்வாக நினைக்காதே. நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. சொல்ல போனால் உனக்கு நிகரான மனிதன் இன்னும் நீ உலகில் பிறக்கவும் இல்லை. உன் நல்ல எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆகவே எப்பொழுதும் உன்னை நீ முதலில் மதித்திரு. உயர்வான எண்ணங்கள் உன்னை உயர்வாக வைக்கும். எட்டாத உயரத்தில் இருக்கும் லட்சியங்களை எட்டி பிடிப்பதுதான் உன் வேலை. உனக்கு துணையாக இருப்பதே உன் அம்மா என் வேலை. யாரும் யூகிக்க முடியாத அளவிற்கு உயர்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உன்னை உயர்த்தும். எனவே பெரிதாகவே ஆசைப்படு. இப்பொழுது இருக்கும் இந்த நிலைதான் எப்பொழுதும் இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. இது காலம் போடும் கணக்கு. யாரையும் எப்படியும் உயர்த்தியும் தாழ்த்தியும் காட்டும். இன்னும் நான் கேட்டது கிடைக்கவில்லை, நீ கொடுப்பாயா இல்லையா அம்மா என்றெல்லாம் புலம்பிக் கொள்ள ஒன்றும் இல்லை. உள்ளது எதுவோ அது உன் அம்மா உனக்கு கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாதது எதுவோ அதை உனக்கு நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கும். இது உன் அம்மாவின் வாக்கு. மங்களம் உண்டாகட்டும்.